வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள தூய சொல்லி துதித்திடும் நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில்
இயேசு என்ற திருநாமத்திற்கு சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றுமாகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலை பாடும். அவர் எந்தன் சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துன பாடலை சேர்ந்து பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால்
இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். கடைசி சரணங்களை பாடும் பொழுது யாவரும் முழங்கால் படியிட்டு பாடி ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நம் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் ஜீவன் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் வீரம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம் இயேசுவே, ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், 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 நம் இயேசு கைவிட மாட்டார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார்,
பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஓ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹalleluya ரபா ஷங்கா பரசவர தனனமியா சோகோ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ. ரபா சேகபபல தேரா தரவு ராமஸ்ரர ரபோ தாரா கபோ அலரபோ ரெபா காசா கரதரபா மாத்தண்டரோ ஹசிரரேகே யமமா ஷகபபலோ ஹியரகரக ஷியண்டரதனமகா. Hallelujah, Rerebia Sigala Sararama Sandarayosa. Hallelujah, Holy Spirit of God, fill this place today. Yeshuve, உம்மை ஆராதிக்கிறோம், உம் நாமத்தை தொழுகிறோம், உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியே, இயேசுவே ரபகசா. வானம் திறக்கப்பட்டு இயேசுவின் வல்லமை கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இடை கட்டுவீராக பலத்தாலே. மன்மா சர்க்க ரதா கவால தாங்க நோசாசே இரிபாலா கண்ட ரதா ரோ பாக்க சச்ச ரதா மாதால்கா ரிஹண்டா அஹா மோசேகே அல்ல மாகண்டா கஸ்கொன் மனதோ இர்க லங்கா மார்க்க சத்த ரதா நமா இர்ஹண்ட பஹசே இர்க பாஹந்திகா இரா கஷத்ரன மா சங்க கோயா ஐயமா சோயா பால கரத ரபோ இஹன்னர கண்ட ரோ சகமோ இஹன்னர மாசி ஹரரரரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் காலையில மகிமையாய் பிரவேசிப்பீராக. இயேசுவின் வல்லமை கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. சிகரமோ ஹன்மன தியானா இருமி ஹன்மன கல்கரா ஸ்ரீ ஹந்தனா திஹனமோ ஹல்பரே சேகரோ. ஹalleluya ரதரமா ஹண்டரபோ சகரதரபோ இரபாபா ஸ்ரீ ஹண்டரா மானசோ ஹரபல சிகரதரா திகாபா. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோமா? ஹalleluya ஆராதிப்போமா? ஹalleluya ஹalleluya. ஓயாத துதிகளை செலுத்துவோம் இயேசுவுக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். துதிப்போம் 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 துதிப்போம். இயேசுவே துதிப்போம் ஆராதிப்போம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹalleluya 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 ஹalleluya. Jesus Jesus Jesus. ஓ இயேசுவே உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. யாராவது ஒருவர் சுருக்கமாக ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள். Amen. Amen. Let us everyone stand in the presence of God with our Holy Bible.
இயேசுவின் சமூகத்தில் ஒரு விஷயம் கூட நம்ம பரிசுத்த வேதாகத்துடன் எழுந்திருப்போம். That time Brother Stephen is here. Please come forward and we will read Psalm 6 responsively. சங்கீதம் 6ஆம் பகுதியை வாசிப்போம். பிரதர் ஸ்டீஃபன் அவர்கள் முன்னே வந்து நம்மை He will read first verse and the congregation will read the second verse. முதல் வசனத்தை Simultaneously and the final, that's the 10th verse, we will all read together. முதல் வசனத்தை அவர் வாசிக்க அடுத்த வசனங்களை வாசிப்போம். அப்படியே கடைசியாக எல்லோரும் சேர்ந்து கடைசி வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள். നമ്മുടെ കരങ്ങളെ ഉയർത്തി കർത്താവിന് നന്ദി സെലുത്തുക. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം സ്തോത്രം, ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. Let us worship. அடுத்த ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரது கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரது கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது
இடங்கொள் என்றாரே. கர்த்தரது அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரது அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவனால் இயேசுவால் நான் உயருவேன், இயேசுவால் நான் பெருகுவேன். தேவனால் நான் பெருகும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கடைசியாக என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் உயர்வோம். அவரால் நாம் உயர்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறது. அனுதினமும் நம்ம கிருபை தாங்குகிறது. அந்த கிருபையை உயர்த்தி பாடுவோமா? அந்த கிருபையை உயர்த்தி இயேசுவை நோக்கி அந்த பாரும். அவருடைய கிருபை அது பெரிதான அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோட தம்மேலமோட. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோட தம்மேலமோட. சேவை செய்ய கிருபை தாருமே, எனக்கு சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, சோராது
ஜெபித்திட ஜெபாவி வரத்தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்கவும் பாதம் வந்தே இந்த ஜப வேலை உமை தேடி வந்தே தேவா பலத்தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே உள்ளமதின் பாருங்களை ஊக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோம் உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவ ஒளிதனை கண்டடைவோம் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவ ஒளிதனை கண்டடைவோம் மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கோ மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கோ கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் கைவீர காத்தீர் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவீழா காத்தீரும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஆஹா லேலுயா Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Amen. Hallelujah, 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 Amen.
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள், கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே உம் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்துவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மாத்திரம் துதிகளை செலுத்துவோமா? ஏக சக்கராதிபதியா வீற்றிருக்கிறவருக்கு துதிகளை செலுத்துவோமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லுவதற்கு துதிகளை ஏறெடுப்போமா? கேருபீன்கள் சேரபீன்கள் போற்றும் தேவனாகிய தேவாதி தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார், உன்னதராக இருக்கிறார். திரியேக தேவனாக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவராகவும் இருக்கிறார். தாம் ஒருவரே ஞாபகம் உள்ளவர், தாம் ஒருவரே நீதி உள்ளவர், எல்லா நீதிகளுக்கும் சொந்தக்காரர், தாமே நீதியாக இருக்கிறார். யெகோவா சிக்கேனோ, எங்கள் நீதியா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்தும் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மை அமருவோம். சாட்சியம், if any one of you having testimony, please come forward. யாராருக்கு சாட்சி இருக்குமானால் நீங்கள் முன்னே வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சி நடந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்தி ஏறெடுக்கிறேன். நம்ம சபையில் நடந்த 3 நாள் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டேன். தேவனே கர்த்தர் தொடர்ந்து 2 நாட்களும் உபவாசித்து ஜெபிக்க ஆவியானவர் தேவன் கிருபை செய்தார். 3 நாள் இருக்க முடியலனாலும் ஆவியானவர் 2 நாள் தொடர்ந்து உபவாசத்தில் இருந்து ஜெபிக்கும்படியாக ஆவியான தேவன் கிருபை செய்தார். புது அனுபவமாக இந்த உபவாச நாட்கள் இருந்தது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும், ஆனால் தேவனாக கர்த்தர் வந்து நிறைவாக இருந்தார். ஆட்கள் குறைவாக இருந்தாலும் ஆவியானவர் நிறைவாக இருந்தார். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான மெசேஜஸும் பாடல் ஆராதனையும் ரொம்ப நேரம் ஜெபிக்கவும். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் 2 days ஃபாஸ்டிங் இருக்குது. 1 day 4 நாள் ஃபுல்லாக இருந்திருக்கேன். 2 நாள் இருக்குது. ஆவியானவர் கிருபை சார் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த மாதிரி உபவாசங்கள் இருக்கவும், இன்னும் ஜெபத்திலே தரித்திருக்கவும், ஆவியான தேவன் இன்னும் அநேக காரியங்களுக்காக பிரயாசப்படவும் தொடர்ந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஜபத்து நடத்துகிற பாஸ்டர்மா கடந்து வந்த ஜபத்து நடத்த 15 minutes intercessory prayer. Hallelujah, 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 hallelujah. சோத்ரம் 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 சோத்ரம். நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டு சமூகம் நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். இந்த காலவெளியிலே கொஞ்சம் நேரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த கால வேளை எங்களை ஒரு விச சபையாய் குடும்பமாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை நீங்க கழுவுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்ப பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள சொன்னீங்களே அப்பா. அந்த பரிசுத்தத்தை எங்களோட வாழ்க்கையில நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் ஒரு மனசோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்த இந்த ஜெபிக்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு நீங்க பதிலே தருவீராக. எங்களை ரத்தத்தால் கழுவுவீராக கர்த்தாவே. ஒரு மனதின் ஆவி எங்களோட மத்தியிலே ஊற்றுவீராக ராஜா. உண்மை ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. முதலாவதாவது நம்ம பாஸ்டுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம ஒரு மனதோடு ஒரே ஆவியோடு ஐக்கியதையோடு இருந்த
இந்த வேளையிலே நம்ம கடந்த நாட்கள் நம்ம ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். நம்ம ஜெபிக்கிற வேளையில் அந்த அபிஷேகத்தின் வல்லமா அந்த மகன் மேல இறங்க வேணும். அந்த ஆக்சிஜன் சுவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கிற வல்லமா கடந்து செல்லும் பொழுது அந்த அக்கினி அபிஷேகம் தன்னை தொட்டு அதெல்லாம் விட்டு எழும்பி ஆவில நிரம்பி அது ஒரு விடுதலை பெற்று நம்ம பார்க்கும்படியாக அந்த இடத்துல டாக்டர் நர்சுமார் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் காணும்படியாக தேவன வல்லமை அந்த மகனை தொடும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அந்த மகனுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே மகன் சோத்ராப்பா, சோத்ரா ஆண்டவரே, சோத்ரா ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உங்களோட ஊழியக்காரனே உங்களோட திருப்பாதத்திலே தருகிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவட அக்கினி அந்த மகனை தொடும்படியாக ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே ஜீவன் இல்லாம இருக்கிறோம் அந்த அவயங்கள்லாம் ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. கல்வாரி எங்களுக்காக அந்த ஊற்றப்பட்ட ரத்தம் அந்த மகன் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே தழும்புகளால் குணமாவே சொன்னீரே. காயப்பட்ட காரம் அந்த மகனை தொட்டும்படியாக தெய்வீக சுகத்தை இந்த கால வேலை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் எங்களை ஆண்டவரே நிந்திக்கிறார்கள். அவருடைய மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு தலை குறித்து போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக உண்மை உயர்த்தும்படியாக இதே இடத்துல வந்து உமக்கு ஜீவன சாட்சியா இருக்கும்படியாக தேவன வல்லமா அந்த மகனை இப்போ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ரபா ஷாதலா ரீகா பாரமா ஓ அந்த உயர்த்தேற்ற வல்லமா ஓ ரபாலவா ஷீராரமா மரிச்சாண்டவரே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த வல்லமா இன்னைக்கு எங்களுக்காக மத்தியஸ்த வகிக்கிற தெய்வமே நீங்களோட வல்லமே மகன் மேல் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. மக்கினி மகனை தொடட்டும், ஒவ்வொரு அவயங்களை தொடட்டும், ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். எல்லா தடங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உடைக்கிறேன், உடைக்கிறேன். In the name of Jesus. ஓ ரபா ஷகரதலா ரெபே செகரரியந்தலவா ஓ ரபா லபா ஷரரியந்தலவா ஆவியானவரே அந்த படுக்கை எழும்பி நடக்கும்படியாக உம்முடைய வார்த்தை கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை மகனை உருவாக்கட்டும் கர்த்தாவே, உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே. ஓ ரபா ஷீகரதியா சியாலவரவா மரிச்சலாஸ்ரே உயிரோட நீங்க எழுப்புறீங்க. அதே வல்லமா அந்த சரீரத்துக்குள்ள ஊடுருவி பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட குறைகளை மன்னித்து அற்புதங்களை நாடுகளே காண செய்யுங்க. கடந்த 3 நாளில் வாழிய பிள்ளைகளான சமூகத்தில் எவ்வளவு போராடி ஜெபித்தோம். இந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் நாங்கள் காணும்படி என் தேவன் உதவி செய்யுங்க. இந்த பகுதிக்கு ஒரு சாட்சியா இருக்கு என் நேசன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடங்களை உடைத்தபடி நான் நன்றி. வரும் காலங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை வாழ்க்கையை செய்யப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இன்னும் விசுவாச வர்த்திக்க செய்யுங்க. கடந்த நாட்களிலே எங்க சபையில எத்தனையோ அற்புதங்கள் நீங்க செஞ்சீங்க. எத்தனையோ பேருக்காக எங்க சபையா ஜெபிச்ச பொழுது தேவன் விடுதலை கொடுத்தீங்கப்பா. எத்தனையோ பேர் தரித்திரமான நிலைமையில நீங்க உயர்த்துறீங்க ராஜா. ஒன்றுமில்லாத ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. எத்தனை அற்புதங்கள் நாங்க ருசித்து பார்த்தோம். அதே அற்புத பிரவர்த்திகள் எங்களோட வாழ்க்கையில வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துறோம்ப்பா. ஜெபம் கேட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் வந்து பாஸ்டருக்காக இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. யாரோ ஒருவர் ஆவிலே ஏற்பட்டு எழும்புவாங்க. ஸ்தோத்திராண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சங்கராரியா தலா ரபா லபா ஷியாரா பரவா. பரிசுத்தாவியானவரே நம்முடைய வல்லமை தொடுவதாக, வல்லமை தொடுவதாக. ஓ ராமா லா ரபா சந்தராரி காபாலபா. ஓ praise God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென், ஆமென். உடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே செயல்படும்படி உதவி செய்யுங்கப்பா. ஓ ரபாலா பஷி கரரந்தரா தூர பரவா ஷியாரா பரவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. ஆமென். கிரியச்சன பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அழிந்து போவதாக. ஓரவலா வரவா சந்தராரியா. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். கிருபையை தருவீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமே. ஹல்லேலூயா. ஓரவரவ சந்தரவரவ கரந்தரவ. Thank you Jesus. ஆமே. கர்த்தர் ஜெபம் கேட்ட கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்தபடியான பாஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குற இன்னொரு பாஸ்ட் தான் சாப்பாடு ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம். கொடுக்குற சாப்பாடு அவங்களால சாப்பிடவே முடியல. நேற்று தினத்தில் கூட நாங்கள் பார்க்க போகிறது எங்களை அவங்க விடவே இல்லை. நாங்கள் கொண்டு போன பொருள் மட்டும் வாங்கிட்டு போய் உள்ளே கொடுத்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்று சாப்பாடு கொண்டு வந்து ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடாது, அப்படியே வச்சிருக்கிறோம் அப்படின்னு. நாங்கள் லிக்விடாக தான் எடுத்துகிட்டு போகிறத சூப்பு இந்த மாதிரி அந்த ஐட்டமாவது கொடுத்து அவங்க சாப்பிட வேணும். இனிமேல் நல்லா சாப்பிட்டு வெள்ளம் அடையும்படி நாங்கள் ஜெபிச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தான் கொடுக்கறத கர்த்தர்தாமே அவர் அற்புதத்தை தொடர்ந்து செய்யும்படியாக சாப்பிட்டா தான் பலன் அவங்களுக்கு கிடைக்க. ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்திலூட வாலிய பிள்ளைங்கள் மெசேஜ் கொடுத்த பிரேயர் நடத்தி கொண்டு ஆவிலே அவர் பலன் அடைஞ்சிருக்கிறோம். சரீரத்தில் பலகீனமாக இருந்தாலும் ஆவில பலனாக இருக்கிறார். அது உண்மையான காரியம் தான். அந்த ஆவி நம்ம ஜெபிக்கிற ஆவிலே ஆண்டவர் தாமே அந்த மகனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா 1.5 மாசத்துக்கிட்ட ஆக போகிறோம். எந்த விதத்திலும் பலன் இருக்காது. அசுத்தாவியாரை பலப்படுத்தி கொண்டு கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்க தொடரணும். நம்ம கொடுக்குற ஆகாரத்தை அவங்க சாப்பிடும்படியாக பலன் அடையும்படியாக. அதே போல் ஷாஜு பாஸ்ட் காலையில் மத்தியானம் இங்கே செய்கிற பொருளை எடுத்துகிட்டு போகலாம் சொல்லி நாங்கள் 2 நாளாக தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். 2-3 நாள் அவங்க தான் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க பிரயாணங்களில் போக்கிலும் வரவிலும் சத்ரு எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி போகிற இடத்துலாம் எவ்வளோ ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். எந்த பிரச்சனையும் வராதபடி ரத்த கொட்டைகளே அவங்களையும் கூட போகிறவங்களே அந்த வண்டி மேலே ரத்தம் தளித்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேணும். அதுக்காக செபிக்க வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் நேர்ஸ் மாதிரி டாக்டர் மாதிரி வரும்போது அவருக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த மகன் இடத்துல போகும்போது இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஞானம். கடந்த நாட்கள் இருந்தது போல சாதாரணமான டாக்டராக போகக்கூடாது. ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவங்களிடத்துல செயல்படும்படி கர்த்தர் கிருபையை கொடுக்கும்படியாக நல்ல செய்திகள் ஒவ்வொரு நாளும் அங்கே வரும்படி. ஒவ்வொரு நாளும் போன் வந்தாலே பயமா இருக்கும், ஐயோ ஆஸ்பத்திரி தான் வருதோ அப்படின்னு. இனிமேல் வருத போனெல்லாம் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தரால் கூட ஒன்றுமே இல்லை. மனுஷனால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரில் மட்டும் போடி அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உம்மால் எல்லாவற்றையும் செய்யும்படி ஒரு அந்த மகனை மன்னித்து கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். இதுக்காக ஸ்டீவன் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அளவில் நேசிக்கும் பரலோகத்தின் அன்பின் பிதாவே, ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்கள் மத்தியில் வாசம் செய்து சொன்னவரே, நல்ல தகப்பனே, இந்த வேலை கூட எங்க மத்தியில் நீங்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், சர்வ வல்லமுள்ள பிதாவே தகப்பனே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எந்தன் கண்மலை நீர்தான் ராஜா. ஆண்டவரே எந்தன் கேடகம் நீர்தான் தகப்பனே. எந்தன் புகலிடம் நீர்தான் தகப்பனே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு தஞ்சம் இல்லை தகப்பனே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்கள் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. அப்பா எங்களுடைய ஊழியருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் தகப்பனே. ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தாமே நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அவரை நீர் ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே ஆலயத்துக்கு ஆண்டவரை கூட்டி வந்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த வேணுமாய் செபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இப்ப சொன்ன ஜெப குறிப்புல ஆண்டவரே அவர் கொடுக்கிற ஆகாரத்தை அவர் சாப்பிட கூடாதபடி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவரே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் எடுத்து போடுகிறோம் கர்த்தாவே. அவர் நன்றாக ஆகாரத்தை உட்கொள்ள தகப்பனே ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க ராஜா. நல்ல பலனடைய உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே அவரை அனலாக்குங்க கர்த்தாவை, பலப்படுத்துங்க தகப்பனே. என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நாங்கள் அன்பு கூறுவேன் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே. அப்பா நீரே அவருக்கு பலனாய் இருக்க வேண்டுமாய் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா அவரை பலப்படுத்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் அவரை பலப்படுத்துங்க ராஜா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பெற செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே என் ஊழியரை நீர் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. கொல்கதா மலையில கல்வாரி சிலுவையில் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிந்து நம்முடைய விலையேற பெற்ற திரு ரத்தம் தகப்பனே ஊழியருடைய உச்சந்தலைவர் உள்ளங்கால் வரையிலும் தகப்பனே பாய்ந்து ஓடட்டும் கர்த்தாவே. எல்லா ரத்த
இரத்த நாளங்களை நரம்புகள் எலும்புகளிலும் பாய்ந்து ஓடட்டும் கர்த்தாவே, உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே ஆண்டவரே சஜி பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர் ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவரோடு இருந்து தகப்பனே பலப்படுத்தி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் அவருக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா வழிகளிலும் தகப்பனே நீர் செபைப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்திலே அவரை கனப்படுத்தி அன்னை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மட்டும் இல்ல கர்த்தாவே வீட்டின் தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே நாங்கள் நீண்ட நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவரே நல்ல ஒரு பதில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. சீக்கிரமாய் எங்களுடைய ஊழியர் கடந்து வர கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்டு 17 கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கப்பா. எங்களை அதிகமாக நேசிக்க தகப்பனே. நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேளையில இந்த இடத்துல முடங்கால் மடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பமாய் கரங்களை தருகிறோப்பா. வேறு வேற தேவன் ஆசீர்வதிங்க. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி தேவனுடைய பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளைகள் சபைக்குள்ள எழுப்புதலே என் நேசர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தரிசனம் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த கடைசி நாள்களிலே வரிக்கு ஆயத்தமுள்ளவராய் ஒவ்வொருத்தரும் மாறுபடியாக தேவரீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள தேவையை சந்திங்கப்பா. சோத்ரா புதிய ஆத்துமாக்களை வாரந்தோறும் சபைக்கு கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோட பேசுவீராக. ஜீவனுள்ள வார்த்தையை கட்டி எங்கள் பலன் அடையும்படியாக என் நேசர் உதவி செய்வீராக ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போடும் அப்பா. நம்முடைய சமுதாயங்களை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Greetings to all of you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். God gave us a blessed opportunity, Sunday in our life to worship Him in spirit. ஆண்டவரை ஆவியோடும் உண்மையுடன் ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அவர் கொடுத்ததுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆராதிக்கிறேன். And I thank for everyone who are praying in these days for us. இந்த கடந்த நாட்களில் எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். And the last Wednesday, Thursday, Friday we had a blessed 3 days fasting and prayer here in this church. கடந்த 3 நாட்களும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச நாட்களை தேவனாகிய கர்த்தர் தந்தார். And many of us were in fasting on those days. அந்த 3 நாட்களும் अनेகர் பேர் உபவாசத்தோடு கடந்து கொண்டார்கள். And it was a blessing for everyone, even for the church. We prayed for all the families of the church and all the needs of the church. அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. சபைக்காகவும் சபையின் தேவைகளுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். And I believe that many of you also were in the house with the fasting. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் வீடுகளில் अनेக பேர் உபவாசித்து ஜெபித்திருப்பீர்கள் என்று. Hallelujah. Hallelujah. So every Friday we will have fasting prayer in the church. எல்லா வெள்ளிக்கிழமையும் நம் சபையிலே உபவாச கூட்டம் நடைபெறும். So please come at 10 o'clock those who are remain in the house. யாரெல்லாம் வீடுகளில் இருக்கீங்களோ நீங்கள் தயவு செய்து 10 மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். And let us be fast and in prayer. நாம் உபவாசித்து ஜெபிப்போம். And I thank for praying for the pastor. And I'm just sharing the condition of him. And நான் போதகருடைய அவருடைய நிலைமை சரீர நிலைமை நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். And the last week I said that the last 3 days, that last Sunday, that Friday, Saturday, Sunday, he was with nasal cannula. But after that, because of the oxygen variation, again he was put into CPAP. போன வாரம் சொன்னேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். போன வாரத்துக்கு முந்தின கடந்த வாரத்தில் கடைசி 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு அந்த கடைசி வார இறுதியில் அவருக்கு நேசல் கெனுலா பொருத்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஆக்சிஜன்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டதனால திரும்பமாக சிபாப் அவருக்கு பொருத்தப்பட்டது. And he is continuing in CPAP, and according to the doctors still he is in critical, and his kidney also having some kind of infection, means creatinine level is high. Creatinine level. போதகர் அவர்கள் இன்னும் சிபாப்போட தான் கடந்து கொண்டுட்டு இருக்காரு. டாக்டர்களை பொறுத்தவரை பாஸ்டர் இன்னும் கிரிட்டிக்கலாக சீரியஸாக தான் இருக்காரு. அவருடைய கிட்னியில் கூட கெரட்டின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்கு.
So because he's not taking that much water or food, that's the main issue. Because of that, he became so lean. அவர் சாப்பிட்றதுனாலையும் எந்த தண்ணியும் குடிக்கிறதுனாலையும் வந்து இந்த பலவீனத்துக்கு காரணமா இருக்கு. அதனால அவர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. So we cannot discharge him from the hospital in this condition also. இந்த நிலைமையில பாஸ்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. And you know, I heard in these days many rumors are spreading all over in Oragadam and in many places about the condition of the pastor and us. பாஸ்டருடைய நிலைமை குறித்து அநேக இடத்துலயும் விசேஷமாக ஒரகடத்திலயும் அநேக வதந்திகள் பரவுவதை நான் கேட்டேன். And whenever I hear it, I just praise God for all the rumors, all the news. எல்லா வதந்திகளையும் எல்லா தவறான செய்திகளும் கேட்கும் போது நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். And those who are spreading this news and calling to the believers' houses, everyone, let God bless everyone. வதந்திகளை பரப்புறவர்களுக்கும் விசுவாசிகள் வீடுகளுக்கு அவர்களுக்கு ஃபோன் செய்து பேசுறவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. And some of the news came, he's having the land here, why you are not selling, or the children bank account has this much money, pastor's account has this much money. So many rumors I just heard these days. And why don't you put into the private hospital, still in government? Many news spreading like this. நிறைய செய்தி தவறான வதந்திகள் பரவுவது. பக்கத்துல இருக்கிற லேண்டை ஏன் விற்கல, அதை வித்து வந்து பாஸ்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம், பாஸ்டரோட பிள்ளைங்க அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, பாஸ்டரோட அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, ஏன் அதை செலவு பண்ணல, ஏன் எடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வதந்திகளும் தவறான காரியங்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். But I know the truth because I am son-in-law of this house. But I know what's the truth here. எனக்கு தெரியும், ஏன்னா இங்க நான் மருமகனா இருக்கேன், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், இங்க இந்த நிலைமை எனக்கு முற்றிலுமாக தெரியும். And this land belongs to uncle brother Reuben, and pastor having only this building, everything I know. பக்கத்துல இருக்க லேண்ட் பிரதர் ரூபன் அவருக்கு சொந்தமான, ரூபன் அங்கிளுக்கு சொந்தமான ஒரு லேண்டா இருக்கு. பாஸ்டருக்கு சொந்தமான இடம் வந்து இந்த பில்டிங் கட்டடம் மட்டும் தான். And when he was admitted into hospital private, we thought his account having some much amount so that we can handle it. அவர் போன மாசம் கடந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் மின்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தப்போ நாங்க நினைச்சோம் பாஸ்டர் அக்கௌண்ட்ல ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. But it was just below 50,000 only. அது வந்து வெறும் 50,000 குறைவாக தான் அந்த பாஸ்டரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சு. We just shocked, surprised, is all the bank accounts have only few amounts. நாங்க அது ரொம்ப ஷாக் ஆனோம், ரொம்ப அதிர்ச்சியா அடைந்து போனோம், ஆச்சரியப்பட்டு போனோம். பாஸ்டரோட அக்கவுண்ட்ல வெறும் கொஞ்சம் பணம் மாத்திரமே இருந்தது. So that time we struggled and we paid the hospital fees, everything with our children education fee, and somehow some brothers sisters helped that time, and somehow we managed around 3 lakhs we spent Rabindra and Mintu hospital. அநேக போராட்ட மத்தியிலும் உபத்திரவத்து மத்தியிலும் வந்து நாங்க இவ்வளவு காரியங்களை நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ண ஆண்டு கிருபை செஞ்சாரு. நிறைய பிரதர்ஸ் உதவி பண்ணாங்க. சில்ட்ரனோட பசங்களோட அவங்க படிப்பு செலவுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து நாங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து ரவீந்திரன் ஹாஸ்பிட்டலும் மின்ட் ஹாஸ்பிட்டலும் செலவு செய்ய அந்த கிருபை செய்தார். And now he is safe in Stanley Hospital because you know the private hospital having the business this, so they will not treat like, but they just earn money. அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ரொம்ப சேஃபா தான் இருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு வியாபாரமா தான் அங்க போய் கொண்டு இருக்கிறது, ட்ரீட்மெண்ட் நடத்துறது. So only we need to pray. Only prayer can heal him because you know once the COVID is affected, only prayer can heal the patient. வெறும் ஜெபம் மாத்திரம் தான் வந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். நமக்கு தெரிந்த வண்ணமாக ஒரு கொரோனா வைரஸ் பாதிச்சா ஜெபத்தால மட்டும் தான் அதுக்கு விடுதலை, முற்றிலுமாக விடுதலை அடைய முடியும். And many of you helped in our COVID when we were sick, and many helped through the food and other help, and I thank for all of you. Whatever you did, may God bless you all. நாங்க கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு வீட்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது எங்களுக்கு உணவையும் மற்ற காரியங்களையும் உதவி செய்த எல்லா விசுவாசிகளுக்கும் யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And as a whole family, you are with us, and that's our encouragement. Thank you. God bless you. ஒரு முழு குடும்பமாக நீங்க எங்களோட கூட இருந்தீங்க, அது எங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமாக இருந்தது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Many of you calling and asking, coming to house and encouraging, praying for us. God bless you. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறீங்க, எப்படி இருக்காரு பாஸ்டர்னு கேக்குறீங்க, நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. And tomorrow, and I just going with the break in the mornings. I am just taking the food. Tomorrow onwards, I will take morning and noon
2 times to the hospital. கடந்த சில நாட்களாக காலையில மட்டும் பாஸ்டருக்கு நான் வந்து இங்க இருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு உணவு எடுத்துட்டு போறேன். நாளை முதல் காலையும் மத்தியான வேளை 2 வேளையில நான் வந்து பாஸ்டருக்கு தினந்தோறும் உணவை எடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So let us come to the today's meditation. இன்றைய தியானத்துக்காக வருவோம். So today we will read the book of Acts chapter 7. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் And when we come, 7ஆம் அதிகாரம். I will read one verse, that is verse 60. Chapter 7 verse 60 in the Acts of Apostle. 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை. And in the end of the verse it's written that when he had said this, he fell asleep. இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அந்த 60ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Hallelujah. ஹல்லேலூயா. So when we read, when we go to the chapters of 6 and 7, we can see the brother Stephen. நாம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது ஸ்தேவானை குறித்து அங்க பார்க்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Not the Stephen brother here, but is another Stephen is in the Bible. இங்க இருக்கிற ஸ்டீஃபன் பிரதர் கிடையாது. 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற ஸ்தேவான். So through this, I'm just today going to give the message about Stephen's 3 prayers. இங்க நான் ஸ்தேவான் செய்த 3 ஜெபங்களை குறித்து இன்று உங்களோட செய்தியாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். So the story of Stephen is starting in the beginning of chapter 6. 6ஆம் அதிகாரம் துவக்கத்திலே நான் பார்க்கும்போது ஸ்தேவானுடைய அந்த கதை அவருடைய ஆரம்பம் துவங்குகிறது. So there we can see the selection of Stephen. அங்க பார்க்கலாம் ஸ்தேவானை தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி ஸ்தேவானை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை அங்கே பார்க்கலாம். In the beginning of the church formation, there was an issue that was took place in the congregation. அங்க ஆதி சபை காலங்களிலே ஒரு ஆட்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பிரச்சனை அங்க போய் கொண்டிருந்தது. So there were 2 groups, that is Grecian Jews and Hebrew Jews. அங்க எபிரேய யூதர்களும் கிரேக்க யூதர்களும் இருந்தார்கள். So they were believers. அவர்கள் விசுவாசிகளாக இருந்தார்கள். So the issue was they were not the main people, they are not concerning the widows in the church. அங்க இருக்கிற முக்கிய நபர்கள் விதவைகளை அங்க சேர்த்து கொள்ளுக மாட்டார்கள். So neglecting that ministry, there was a confusion take place. அங்க இந்த காரியத்தை தள்ளிவிட்டதனால ஒரு குழப்பம் அந்த இடத்துல ஏற்பட்டது. Finally the apostles took the decision that we will select 7 people for to sharing the word of God in outside. அங்க அப்போஸ்தலர்கள் அப்போது ஒரு முடிவை எடுத்தார்கள். 7 பேரை நியமிக்கலாம் என்று சொல்லி அவர்களை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம், மற்ற காரியங்களை செய்யவும். For this concern 7 people were selected and Stephen was one among them. இதற்காக 7 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த 7 நபர்கள் ஸ்தேவானும் ஒருவர். Sometimes I used to think that there was an issue among 2 groups of people. நான் அநேக நேரம் யோசிப்பேன், 2 பிரிவுகளுக்கும் 2 குழுவினருக்கும் இடையே ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தது. One side Hebrew Jews and another side is Grecian Jews. அங்கே வந்து எபிரேய யூதர்களுக்கும் கிரேக்க யூதர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தது. So there was a chance for to conflict, fight and have a division in the church. அங்க வந்து ஒரு 2 குழுவினருக்கும் பிரச்சனை என்பதால் ஒரு மோதல் ஏற்பட அநேக வாய்ப்பும் இருக்கிறது. மோதலினால் பிரிவும் ஏற்பட அநேக வாய்ப்புகளும் உள்ளது. And there was a chance to leave. Many can leave the church and to go away. அதனாலே அந்த மோதலினாலே அநேக பேர் சபையை விட்டு வெளியேற்றப்படலாம், வெளியே செல்லவும் அநேக வாய்ப்புகளும் உள்ளது. But what happened? God changed that problems into a blessing. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஒரு குழப்பத்தை, அந்த ஒரு பிரச்சனையை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். Hallelujah. Hallelujah. Because apostles were in confusion, so they prayed. The problem became an blessing there. அப்போஸ்தலர்கள் ஒரு மிகுந்த குழப்பத்துடன் காணப்பட்டார்கள். அவர்கள் ஜெபித்தபோது தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். Because of that problem 7 people were selected and used for the ministry. அந்த பிரச்சனையினாலே, அந்த குழப்பத்தினாலே 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்திற்காக பயன்படுத்தினார்கள். Hallelujah. Hallelujah. So when we also face some kind of problem in our life, when we pray, God will change the situation into a blessing in our life. நாமும் நம்ம வாழ்க்கையில உபத்திரங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது நாம் ஜெபித்தோமானால் தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. Whatever issue we face in our business or house, in job, wherever it is, when we pray by faith, by holding, God will change the situation into a blessing. என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையிலாவும் சரி, ஒரு குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமாகவே நமக்கு மாற்றி தருவார். Hallelujah. 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 So we will look at the credentials of
Stephen there. அங்க ஸ்தேவானுடைய சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்க முடியும். Stephen having some credentials, something to say. That's the Bible clearly says about Stephen there. அங்க ஸ்தேவானி குறித்த சில காரியங்கள், ஒரு சிறப்பான காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. So what is the pastor in chapter 6 when we read verse 5? நாம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது There is written that they chose Stephen, a man full of faith and of the Holy Spirit. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். Hallelujah. Hallelujah. So he was a man full of faith. The statement you have to read full of faith and of Holy Spirit. அங்க நாம் பார்க்க வேண்டும், விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய, அந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும், நிறைந்தவனாகிய விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும். Hallelujah. Hallelujah. Today we also need the same. We need not a half. We don't want a 250 gram, but we need a full portion of faith and full portion of the Holy Spirit in our life. அதே போலதான் நாமும் ஒரு அறகுறையான ஒரு காரியம் அல்ல, 250 கிராம் அளவுக்கு அடையாது, நாம் முழுவதுமாக நிறைவு பெற்றவர்களாக விசுவாசத்திலும் சரி பரிசுத்த ஆவியிலும் சரி நாம் நிறைவு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So we need the fullness. We need fullness. We don't want emptiness. We need fullness of Holy Spirit. Faith in our life. பரிசுத்த ஆவியின் நிறைவுதல் நமக்கு முழுமையாய் தேவை, நிறைவு தேவை. அரைகுறையான ஒரு வெறுமையான ஒரு காரியம் அல்ல, விசுவாசமும் சரி பரிசுத்த ஆவியும் சரி நிறைவாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. The next we can see in verse 8, Bible says he was a man full of God's grace and power. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், வல்லமையினாலும் கிருபையினாலும் அவன் நிறைந்தவனாய் இருக்கிறான். Full of God's grace and full of God's power. தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஸ்தேவான் காணப்பட்டான். Hallelujah. Hallelujah. You already have full of Holy Spirit, full of faith. Then it was changed to another step. What is it is? It is says that full of God's grace. When we have full of faith, we will receive full of God's what is the grace in our life. ஏற்கனவே ஸ்தேவான் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அதிலும் ஒருபடி மேலாக போய் கிருபையிலும் நிறைந்தவனாக ஸ்தேவான் காணப்பட்டான். நாம் விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக காணப்பட்டால் கிருபையிலும் நிறைவை பெற முடியும். Hallelujah. Hallelujah. So the changes we have to see, the fullness, the greatness. அங்க ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும், ஒரு நிறைவு, ஒரு பரிபூரணத்தை நாம் அங்க பார்க்க முடியும். And the person who is having full of Holy Spirit having the full of power. பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன் எவனோ அவன் வல்லமையும் நிறைந்தவனாகவே இருப்பான். Hallelujah. Hallelujah. It's a secret. When if we have fullness, we will get the fullness of power. இது ஒரு ரகசியம். நாம் நிறைவை உடையும் போது நாம் நிறைவான வல்லமையும் உடையவர்களாகவே இருப்போம். Because of that, Stephen did great wonders and miraculous signs among the people. ஓ ஜனங்களின் மத்தியிலே இந்த முழு நிறைவான வல்லமை கொண்டு ஸ்தேவான் अनेक காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே அவன் செய்தான். Sometimes we feel that we are just struck down. Yeah, we just feel something cracked down in the situations. நாம் अनेक நேரங்களில் சூழ்நிலைகளால் ஒடுக்கப்பட்டு மடங்கி போய் अनेक நேரங்களில் காணப்படுகிறோம். But that not God's desire. ஆனால் கர்த்தருடைய சித்தமோ விருப்பமோ அதுவல்ல. Whatever the problems come, it's not God's desire that we just forced to down. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் அதில் மூழ்கி போவது இயேசுவினுடைய சித்தமோ அவருடைய விருப்பமோ அல்ல. Because we have the power, we have fullness of Holy Spirit. ஏனென்றால் நமக்கு முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Hallelujah. 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 So verse 10. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். There is written that but they couldn't stand up against his wisdom or the spirit by whom he spoke. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. Hallelujah. It's some amazing because he was not a genius or having that type of knowledge in his life. இது மிகவும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருக்கிறது. அவன் எந்த ஒரு ஞானியும் ஒரு அறிவாளியும் கிடையாது. But here the crowd, the people failed to stand against Stephen. ஆனால் இங்கு பார்க்கும் என்று சொன்னால் ஜனங்களால் அவனை எதிர்த்து நிற்க கூட முடியவில்லை. For what's the reason there? அதுக்கு காரணம் என்ன? Because Bible says that he is having a spirit and the people are failed to stand against the spirit that Stephen having.
அதுக்கு காரணம் என்னவென்றால் அவனிடத்தில் முழுமையாய் நிறைவாய் காணப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையே. Hallelujah. ஹல்லேலூயா. So we have spirit in us, so the people or the evil, they cannot stand against us. நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியின் நிறைவு முழுமையாக காணப்பட்டால் ஜனங்களோ அசுத்த ஆவியோ பிசாசோ நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. That's the truth. அதுதான் சத்தியம். If we have spirit, if we are Holy Spirit, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் then evil cannot stand against us. பிசாசு அசுத்த ஆவி நமக்கு விரோதமாக நிற்கவே முடியாது. Yeah, they can stand, they can abuse, they can do many things, bring problems in our life. நமக்கு முன்பாக அவர் நிற்கலாம், நமக்கு முன்பாக அவை செயல்படலாம், கிரியை செய்யலாம், அநேக நிந்தனைகளையும் இருக்கலாம், ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. Yes, hallelujah. ஹல்லேலூயா. The what's the next verse 15? 15ஆம் வசனத்தை வாசிப்போம். There is says that all who were sitting in the Sanhedrin looked intently at Stephen, and they saw that his face was like the face of an angel. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். Stephen was not an angel. ஸ்தேவான் ஒரு தேவ தூதன் அல்ல. He was just like us, a human being. நம்மளை போல ஒரு மனிதனாகவே தான் இருந்தான். But something is happening there. ஆனால் ஏதோ ஒரு காரியம் அங்க நடைபெற்றது. See, you know, the people, those who are sitting, they were not belong to Christ. நாம் இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. They are opposing Christ. அவர்கள் கிறிஸ்துவை எதிர்த்து they are guided by the evil spirits. அவர் அசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். So they saw Stephen's face just like an angel face. ஆனால் அவர்களோ ஸ்தேவான் முகத்தை ஒரு தேவன் தூதனுடைய முகத்தை போல் அவர்கள் கண்டார்கள். So today you have to understand the spiritual meaning. When we are with God, the spirits will see our face as a reflection of God's glory. இன்று ஒரு தேவ காரியத்தை நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடன் இருப்போம் என்று சொன்னால் அசுத்த ஆவிகள் கூட நம் முகத்தை பார்க்கும்போது தேவ தூதர்களை போல நம்ம முகம் காட்சியளிக்கும் என்பதே சத்தியம். Hallelujah. Hallelujah. Let's clap and give a thanks offering to our Lord. இயேசுவுக்கு கைகளை தட்டி அவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமாக. Let our face reflect the glory of Jesus. ஓ நம்முடைய முகம் இயேசுவின் மகிமையை பிரதிபலிக்கட்டும். Let enemies see our face as a reflection of God's glory. விரோதி நம்மை பார்க்கும்போது, எதிரிகள் நம்மை பார்க்கும்போது ஓ தேவனுடைய முகத்தை போல ஒரு பிரதிபலிக்க அவர்களுக்கு காணப்படுவதாக. Hallelujah. Hallelujah. So what happened after the credentials? Bible says about the message of Stephen. ஸ்தேவானுடைய சில சிறப்பு அம்சங்களை அவனுடைய காரியங்களை குறித்து ஸ்தேவானுடைய செய்தியையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. So Stephen started his message beginning from Abraham. ஸ்தேவான் அங்கு தன்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறான். ஆபிரகாமிலிருந்து துவங்கி தன்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறான். And he started from Abraham, he continues and he ended up through David, Solomon and then prophets. அவன் ஆபிரகாமிலிருந்து துவங்கி தாவீது, சாலமோன், தீர்க்கதரிசிகள் வரை அவன் பிரசங்கித்தான். Hallelujah. Hallelujah. So it was a long process of message. அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக, நீண்ட செய்தியாகவே இருக்கிறது. And what happened in 7:51 he called the crowd using a different verse. 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஒரு வித்தியாசமான வார்த்தையினாலே ஜனங்களை அவன் அழைத்தான். You know, I'm just reading. It's written that you stiff-necked people with uncircumcised hearts and ears, you are just like your fathers. You always resist the Holy Spirit. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். See, if I preach by using this verse here, and you will all leave the church because you say, oh, Saju pastor called us this hard word. நான் இந்த வார்த்தையை வைத்து உங்களிடத்தில் பிரசங்கம் செய்தேன் என்று சொன்னால், உங்களை இந்த வார்த்தையை வைத்து சொன்னேன் என்று சொன்னால், யாரும் இந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள், எல்லாம் போய்விடுவீர்கள். சஜு பாஸ்டர் எங்களை இந்த வார்த்தையை கொண்டு திட்டிவிட்டார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். And you know, today many pastors they have fear to preach by using hard words. அநேக போதகமார்கள் கடினமான வார்த்தைகளை கொண்டு பிரசங்கிக்க அநேக போதகமார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். If they use something, believers say that, oh, he just pointed out me, so now I will not come to the church. அவர் ஏதோ ஒரு கடினமான வார்த்தையை ஏதோ ஒரு பிரசங்கத்திலே அவர் சொன்னார் என்றால்
விசுவாசி தன்னை தான் சொல்லுகிறார்கள் என்று நான் இனி சபைக்கு வரமாட்டேன் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்துக்கொண்டு சபைக்கு வராமல் போகிறார்கள். Because in my whole life, I have went through many experience this way. I saw many pastors struggling because of spirit. He is confused. What he will preach in the Sunday? என்னோட வாழ்க்கையில் அநேக இந்த மாதிரி இது போல அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். அநேக பாஸ்டர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்ன பிரசங்கிக்கிறது தெரியாமல், என்ன சொல்வதுன்னு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். You know, the wrong presentation of Christianity in India is this is only. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு தவறான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. The Christianity in India is presented as a blessing. இந்தியாவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவம் ஆசீர்வாதமானது அப்படி என்பதே வெளிப்படுத்தப்படுகிறது. So this was presented. Whenever you go wherever in India, you will hear the blessed related messages only. நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனாலும் சரி ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் மாத்திரம் தான் அவர்கள் கூறுவார்கள். So blessing, no repentance, no turning back. அவங்க அந்த இடத்துல எந்த மனம் திரும்புறது கொடுத்த செய்தியும் திரும்பி வரக்கூடிய ஒரு செய்தியும் அர்ப்பணிப்பும் அங்கே காணவே படாது. But when we come to the Bible, starting from Jesus or prophets, apostles, everyone, they are not used these blessing messages. ஆனால் வேதத்திற்கு வரும்போது இயேசுவோ அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த இந்தியாவில் பேசப்படுகிற ஆசீர்வாத செய்தி அவர்கள் கொடுக்கவில்லை. They just simply took the sword of the word of God. Sword means word of God, and they just cut everyone. அவர்கள் வெறும் வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்து எல்லாவற்றையும் முறித்து போட்டார்கள். Hallelujah. Hallelujah. So here Stephen preached this way. So what was the outcome of the message? இப்படியாக ஸ்தேவான் இந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்த போது அதற்கு பின்னாக நடந்த விளைவுகள் காரியம் என்ன? In 754 we can see when they heard this they were furious and gnashed their teeth at him. 54ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். So Stephen was not in the expectation of this from the crowd. இந்த ஜனங்கள் இதை செய்வார்கள் என்று ஸ்தேவான் ஒரு பொழுதும் நினைத்து பார்க்கவில்லை. So the crowd was angry. ஜனங்கள் எல்லாரும் ஒரு மூர்க்கமடைந்து ஒரு கோபத்துடன் காணப்பட்டார்கள். And what they did? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? They gnashed their teeth at him. அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். So it is something from evil. You understand? அது தீமை சாத்தானிடத்திலிருந்து அசுத்த கிரியையிலிருந்து வருகிற ஒரு காரியம். So we also just make sure that whenever we are furious, we get angry, where it comes from. நாமும் அநேக நேரத்தில் நிச்சயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கோபப்படுகிறோமோ அப்போது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது எந்த இடத்திலிருந்து எங்கே இருந்து வருகிறது என்று. And also we remember when we gnash our teeth, remember the feeling from where it is coming. நாம் கோபம் அடைந்து மூர்க்கமடைந்து பல்லை கடிக்கிற உணர்வு வரும்பொழுது நாம் சற்று யோசிக்க வேண்டும் இது எந்த இடத்திலிருந்து எங்கே இருந்து நமக்கு நேரிடுகிறது என்று. Many times we used it in our life, in our house, in front of husband or wife or children did it, or before our boss, wherever it is, we gnashed our teeth. நாம் இந்த சம்பவத்தை இந்த காரியத்தை அநேக நேரத்திலே நம் வாழ்க்கையிலே செய்திருப்போம். வீட்டிலே செய்திருப்போம். கணவன் முன்பாகவோ மனைவி முன்பாகவோ பிள்ளைகள் முன்பாகவோ இல்லை பிள்ளைகள் பெற்றோர் முன்பாகவோ இல்லை முதலாளிக்கு முன்பாகவோ இந்த காரியத்தை நாம் அநேக நேரத்தில் செய்திருக்க கூடும். So it is coming from evil. So we have to change these kinds of character from our life. அது தீமையிலிருந்து சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. எனவே இந்த காரியத்தை நாம் மாற்றி விட வேண்டும். Hallelujah. Hallelujah. So in verse 55 55ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது there what's happening? அங்கே என்ன நடக்கிறது? But Stephen, what he did in this situation? இந்த சூழ்நிலையில் பல்லை கடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஸ்தேவான் என்ன? So what we do when the situation is not favor for us? நமக்கு சூழ்நிலை சாதகமாக நாம் செய்ய வேண்டியது என்ன? Here what he did, he was in full of the Holy Spirit, looked up to heaven and saw the glory of God. அவன் என்ன செய்தான்? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர். So what he did, he was in full of Holy Spirit. அவன் அங்கே என்ன செய்தான்? அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக காணப்பட்டான். So we know that in the beginning the credential of Stephen, நமக்கு தெரியும் ஸ்தேவானை குறித்து நல்ல காரியங்களை நல்ல ஒரு சான்றிதழ்களை நாம் பார்த்தோம். So in the beginning he was full of Holy Spirit, full of power, full of faith. துவக்கத்திலே அவன் விசுவாசத்திலும் அவன் வல்லமையிலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவனாக காணப்பட்டான்.
we are also in the faith. When we come to the Christ, we were also full of faith, full of Holy Spirit, full of power. நாமும் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது முதலாவது ஒரு முழு விசுவாசத்துடனும் நிறைந்த ஆவியினுடனும் நிறைந்த வல்லமையுடனுமே இருக்கிறோம். And we took many decisions in the beginning. நாம் துவக்கத்திலே अनेक தீர்மானங்களையும் எடுத்தோம். But today, September 20, when we are here in the presence of God, ஆனால் இன்று செப்டம்பர் 20ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் we have to think the same. Do we have the same in our life? நாம் முன்பு தீர்மானித்த அதே காரியங்கள், முன்பு வைத்திருந்த அதே காரியங்கள் இப்பொழுதும் இருக்கிறதா நம்மிடத்தில் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That we have to think and reflect. அதை நாம் யோசித்து அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So here, what Stephen did, he didn't fear the crowd. இங்கே ஸ்தேவான் செய்தது என்ன? அவன் சற்றும் ஜனங்களை குறித்த ஒரு பயம் இல்லாமல் இருந்தது. So we also don't fear the things that coming against us. நமக்கு விரோதமாக நேரிடுகிற சூழ்நிலை குறித்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். Hallelujah. Hallelujah. So what he did, he just looked up to heaven. Means he looked up to heaven means a kind of prayer, a kind of devotion, it says. அவன் அங்க என்ன பண்றான்? வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் அது எதை குறிக்கிறது? ஏதோ ஒரு தியானம், ஏதோ ஒரு ஜெபத்தை ஸ்தேவான் அங்கே ஏறெடுக்கிறான் என்பதை குறிக்கிறது. And when he looked at the heaven, he didn't see the clouds there. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது மேகங்களை அங்கே பார்க்கவில்லை. Hallelujah. Hallelujah. When we are in problems, we just look at the heaven. What we see sometimes, the crow flying, or clouds, or sunlight, something like that. நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் अनेक நேரங்களில் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோம். நான் பார்ப்பது என்ன? ஒரு காகங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், மேகங்களை மாத்திரம் பார்க்கிறோம். But Stephen here, he saw the glory of God. ஆனால் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவ மகிமையை அவன் பார்த்தான். Hallelujah. Hallelujah. That is the expectation from each of you. அதுதான் நம்மிடத்தில் நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. You must see the glory of God. நாம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You must see the glory of God in every condition, every pain, every situation. உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையிலும், ஒவ்வொரு வலியிலும், வேதனையிலும் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You have the pain in your physical body, see the glory of God. உங்கள் சரீரத்திலே ஏதோனும் ஒரு வேதனை வலி இருக்கும் என்று சொன்னால் தேவ வல்லமையை பாருங்கள். When you are struggling with the sickness, trying to see the glory of God. வியாதியிலே சோர்ந்து போய் போராடி கொண்டிருக்கும்போது தேவ மகிமையை பார்க்க முயற்சியுங்கள். Hallelujah. Hallelujah. I think pastor also very critical in ICU, he also seeing the glory of God. நானும் நினைக்கிறேன் பாஸ்டர் அவர்கள் ஐசியூவிலே போராடி கொண்டிருக்கும்போது அவரும் தேவ மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Let the sickness brings the glory in our life. வியாதியும் பலவீனங்களும் நம் வாழ்க்கையிலே மகிமையை கொண்டு வருகிறது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Here Stephen also saw the glory of God. ஸ்தேவானும் இங்கே தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். So because of the glory, he uttered 3 prayers there. இந்த மகிமையை பெற்ற அடைந்த நிமித்தமாக அவன் 3 ஜெபங்களை அவன் மேற்கொண்டான். Hallelujah. Hallelujah. And the first prayer, முதலாவது ஜெபமானது the verse 56, 56ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I explain. Look, he said, I see heaven open and the Son of Man standing at the right hand of God. நான் விவரித்து சொல்கிறேன். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். Hallelujah. Hallelujah. So once more I am reading. I see heaven open and the Son of Man standing at the right hand of God. ஒரு விசை கூட இதை வாசிக்கிறேன். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். Amen. Amen. So 3 things in this prayer. இந்த ஜெபத்தில் 3 காரியங்கள் நடைபெறுகிறது. What is these 3 things, sir? இந்த 3 காரியங்கள் என்ன? The first things, through this prayer, he was just glorifying God. இந்த ஜெபத்தின் மூலம் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். Means he is praising God, glorification. அவன் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான். You know, whenever we pray, we are just glorifying God. நமக்கு தெரியும் எப்போதெல்லாம் நாம் ஜெபிக்கும்போது நாம் தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். And even God also says that through our life, God's name should be glorified. தேவனாகிய கர்த்தரும் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய ஜெபத்தின் மூலம் தேவனுடைய நாமம் அது உயர்த்தப்பட வேண்டும். Even Jesus took the water baptism. That time, what happened? Heaven opened.
and God's name be glorified that time also. நமக்கு தெரியும் இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது, தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டதை பார்க்கலாம். And when Jesus took his three disciples to the mount, and then where they were prayed, that time the cloud came and they saw Moses and Elijah and with Jesus. That time also disciple heard a voice. Through that God's name be glorified on Jesus. இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். இயேசுவானவர் தம்முடைய 3 சீஷர்களை மறுரூப மலைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு மேகம் சூழ்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். அங்கே மோசேயும் எலியாவையும் பார்த்தார்கள். மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டு தேவ சத்தமும் தொனித்தது, தேவ நாமமும் மகிமைப்பட்டது. And in John Gospel, Jesus himself said about the prayer, you ask in my name and God's Father's name to be glorified in Jesus. So whatever you ask in Jesus name, it will be done for you. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசுவானவர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கிறிஸ்துவின் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. So whatever is happening, you know, in the book of Acts, in the King Herod was sitting on the throne and he preached, the crowd shouted, oh, this is like an angel is preaching. So Herod, what he did, he didn't glorify God. So God, what happened? He sent an angel and he beat the Herod and he died with the sickness there. The King Herod was sitting on the throne. ராஜாவாகிய ஏரோது அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். So he preached there. அங்கே அவன் பிரசங்கித்தான். So he didn't glorify God there. ஆனால் அவன் அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை. The crowd just glorified him. ஆனால் ஜனங்கள் அவனை மகிமைப்படுத்தினார்கள். So what God's expectation, he must glorify God. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். So he failed there, he died. அவன் அங்கே பயந்து அவன் மரித்து போனான். So what God's expectation, we must glorify God. ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. So the same thing is happening here. Stephen, what he did, he just glorifying God among the crowd. ஸ்தேவான் என்ன செய்தான்? ஸ்தேவானும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தினான். And the second one is testimony, giving a testimony, proclamation. We can see in that prayer. அங்க இந்த ஜெபத்திலே பார்க்க முடியும், ஒரு அறிவித்தலை குறிக்கிறான், ஒரு பறைசாற்றுகிறான். So this testimony is, yes, I am seeing the heaven is open. I am seeing Jesus Christ there. அங்கே சாட்சி கொடுக்கிறான், நான் வானத்தை பார்க்கிறேன், அங்கே வலது பாரசத்தில் இயேசுவையும் நான் காண்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறான். So he giving testimony in the opposite situation. அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே அவன் ஒரு சாட்சியை அவன் கொடுக்கிறான். Hallelujah. Hallelujah. So the same condition, when we are in sick, when we have problem, don't stop our mouth. நாம் பிரச்சனைகளிலும் வியாதியிலும் கடந்து வரும்பொழுது நம்மளுடைய நாவை நாம் அடைக்காமல் இருக்க வேண்டும். We should raise and proclaim the truth. Jesus is the only one truth. நாம் வாய்களை திறந்து நாவை திறந்து நாம் அறிக்கையிட வேண்டும், இயேசு மாத்திரமே சத்தியம் உள்ளவர். Hallelujah. Hallelujah. You know the pastor in Asia Church, when he was passed away, நமக்கு தெரியும் ஏசிய சபை போதகர் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த போது some of the believers, they were said this way that I prayed this much days, but God didn't hear my prayer. அந்த சபை விசுவாசிகள் இப்படியாக சொன்னார்கள், நான் எத்தனை நாட்கள் ஜெபித்தேன், ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று. Why should I pray again? நான் திரும்பவும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். Why God not listening the prayer? ஏன் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை? Why pastor is dying? ஏன் போதகர்கள் மரிக்கிறார்கள்? So my question is, pastor also a human being, he must die. என்னுடைய கேள்வி என்னவென்றால், போதகரும் ஒரு மனிதன் தானே, ஒரு மாம்சம் தானே, அவரும் மரிக்க தானே நேரிடும். Everyone should die. எல்லாரும் மரிக்க தானே வேண்டும். At any age. எந்த வயதாக இருந்தாலும் சரி அவர்கள் மரித்து தானே ஆக வேண்டும். In this COVID season, many are dying. இந்த கொரோனா சூழ்நிலையில் अनेक பேர் மரித்து போகிறார்கள். And pastor dying, problem is coming. ஆனால் போதகர் மரிக்கும் போது பிரச்சனைகள் வருகிறது. Oh, he did some sin. Yeah, he did something this way, so he is dying. ஆனால் போதகர் மரிக்கும் போது என்ன சொல்லுகிறார்கள்? அவர் ஏதோ பாவத்தை செய்திருக்கிறார், அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார், அதனாலே தான் இந்த சூழ்நிலையில் அவர் மரித்தார் என்று अनेகர் கூறுகிறார்கள். So this is the confusion that evil spirits creating everywhere. இதுதான் பிசாசானவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஜனங்கள் மத்தியில். So what we want to do in every situation, we must say Jesus, that way, the truth, the life. ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. He is the only one. He is the only one. Hallelujah. அவர் ஒருவரே, அவர் மாத்திரமே.
don't change our life in any situation. எந்த நிலைமையிலும் நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. And the third, what happened there? மூன்றாவதாக நடந்த காரியம் என்ன? It's a vision. அவன் ஒரு தரிசனத்தை You பார்த்தான். know, because Stephen saw now heaven is open and he saw Jesus Christ. Oh, it's a vision. அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரை வலது பாரசத்தில் அவன் கண்டான். So in our pain we must see a vision. நாமும் ஜெபிக்கும் போது தரிசனங்களை பார்க்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Don't cry just like a baby, ஒரு- but to see the vision of God. ஒரு குழந்தையை போல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஜெபத்தில் இருக்க வேண்டாம், மாறாக தரிசனத்தை பார்க்க கடவோம். Hallelujah. Hallelujah. See the vision, see the proclamations, see it and reveal it, the revelations, you receive it from God. வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் ஜெபத்திலே பார்த்து அதை நாம் வெளிப்படுத்துவோம். That's the God's expectation from us. அதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதான ஒரு காரியம். Wherever we are, in the house or in the job, wherever, whatever the problems, no job and sick, but see the revelation, vision of God. என்ன நடந்தாலும் சரி, வேலை இல்லையா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம், அந்த வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்வோம். Hallelujah. ஹalleluya. This is what God needs from our life. இதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். The book of Jude verse 20 says that, யூதாவின் நிருபம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, but you dear friends, build yourselves up in your most holy faith and pray in the Holy Spirit. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி building, it says about a building construction. அங்க ஒரு கட்டமைப்பை, ஒரு கட்டுதலை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. So you must construct it in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை கட்டெழுப்ப வேண்டும். What you must construct? Your faith, your prayer life, that's in Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும். Hallelujah. ஹalleluya. But see, when we did do all the things, but the situation may be not favor for us again. நாம் எல்லா இந்த மூன்று காரியங்களும் செய்தாலும் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் போலாம். In Stephen's situation condition, what happened? Result. இந்த காரியம் முடிந்த பிறகு என்ன காரியம் நேரிட்டது Verse தேவானுக்கு? 57 and 58 we will read. 57 58 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது There is written that at this they covered their ears and yelling at the top of their voices, they all rushed at him, dragged him out of the city and began to stone him. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். Hallelujah. See the bad situation, what happening there. இங்க பார்க்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்க நடந்து கொண்டிருக்கிறது. They just covered there because they don't want to listen what Stephen is saying. அவர்கள் ஸ்தேவான் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிராமல் அவன் மேல் அவர்கள் கல்லெறிந்தார்கள். And yelling means crying, a kind of shouting. அவர்கள் At the top of their means very big voice. உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. And then rushed. அவர்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவர்கள் மேல் பாய்ந்தார்கள், அவன் மேல் பாய்ந்தார்கள். And then they dragged him. Dragged means holding this way and dragged out him from the city. அவனை பிடித்து நகரத்துக்கு வெளியே அவனை தள்ளி விட்டார்கள். And then began to stone him. அவனை கல்லெறியவும் தொடங்கினார்கள். See, stoning, they stone him. Getting stoned from other people is very danger. மற்றவர்களிடம் கல்லடி அதை வாங்குவது மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். So in this situation Stephen didn't discourage there. ஆனால் இந்த நிலைமையிலே ஸ்தேவான் ஒருபோதும் அவன் சோர்ந்து போகவே இல்லை. Hallelujah. Hallelujah. So he prayed second prayer. அவன் இரண்டாவதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் என்று. Because he just prayed second prayer. அவன் வெறுமனே அவன் அந்த இரண்டாவது ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். He didn't pray this way, Lord heal me. அவன் தேவனே என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்கவில்லை. Lord you send your angels and do something on the crowd. He didn't pray. ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த ஜனங்களிடத்தில் என்னை விடுவியும் என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கவில்லை. But he prayed there. ஆனால் அவன் ஜெபித்த ஜெபம் என்ன? He prayed, Lord Jesus receive my spirit. ஆனால் 59ஆம் வசனத்தில் இருக்குது, கர்த்தாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். Hallelujah. Hallelujah. He was just making an assurance that my spirit must reach in heaven. அவன் ஒரு நிச்சயத்துக்குள்ளாக அவன் உறுதியாக இருந்தான், என்னுடைய ஆவியானது பரலோகத்தை எட்டி சேர வேண்டும் என்று. He wants the assurance. அவனுக்கு அந்த ஒரு நிச்சயம் தேவை, உறுதி தேவை. He don't want to leave heavens unto hell. அவன் பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு செல்ல விரும்பவில்லை.
And that's why he's just holding, Lord, just take my spirit. அதனாலே தான் அவன் சொல்கிறான், கர்த்தாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்வீராக என்று அவன் Hallelujah. கூறுகிறான். It's kind of Jesus praying in the Luke that we can see Jesus also praying while on the cross, Lord, hold my spirit. நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது இயேசுவானவரும் கூட சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் இந்த வசனத்தையும் இந்த காரியத்தையும் அவர் சொன்னார். He was not ready to give up there. அந்த நேரத்தில் அவர் தன்னை விட்டுக் கொடுக்க அவர் மனதா இல்லை. In the book of Daniel we can see the Hebrews youths there. அங்கே தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் எபிரேய வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். There we can see the verse 3 chapter 16 to 8 when we come there. Chapter 3 verse 16 to 18. மூன்றாம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது What happened to Shadrach, Meshach and Abednego? அங்கே என்ன நடந்தது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. The king was trying to take them and put into the fire. ஆனால் அந்த ராஜா அவன் அந்த வாலிபர்களை எடுத்துக்கொண்டு அந்த அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்று நினைத்தான். What was their reply? அவர்களுடைய பதில் என்ன? You have to meditate the reply of these Hebrew youths. இந்த எபிரேய வாலிபர்கள் சொன்ன பதிலை நீங்கள் உங்க வீடுகளிலே தியானிக்க வேண்டும். On Nebuchadnezzar, we do not need to defend ourselves before you in this matter. Verse 16 and 17. If we are thrown into a blazing furnace, the God we serve is able to save us from it, and he will rescue us from your hand, O God. 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். And 18. But even if he doesn't, we want you to know, O king, that we will not serve your gods and worship. 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. Hallelujah. Hallelujah. In that situation, the Hebrew boy says that whatever happen, even death or life, I know God. அவர்கள் சொல்லுகிறார்கள், எபிரேய வாலிபர்கள், மரணமோ ஜீவனோ எனக்கு தேவாதி தேவனை தெரியும். Hallelujah. Hallelujah. Whatever the situation in my house, I know Christ. என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். Whatever happening around me, whoever talks whatever, but I know Christ. என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை விதமான காரியங்கள் பேசப்பட்டாலும் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And he knows me. அவரும் என்னை அறிந்திருக்கிறார். I saw the vision. நான் தரிசனத்தை கண்டேன். So I know Christ. அதனாலே எனக்கு இயேசுவை அறிந்து கொள்ள முடிகிறது. If I depart, I will be with God. நான் மரித்தாலும் நான் இயேசுவோடனே தான் இருப்பேன். If I remain here, I will glorify him. நான் இங்கே இருந்தால் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். And God will glorify through my life. தேவாதி தேவனும் என் வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமைப்படுவார். And God will glorify through the situation of mine. என்னுடைய சூழ்நிலை மூலமாக தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவார். Hallelujah. Hallelujah. He will change the situation. அவர் தாமே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற பண்ணுகிறார். Oh, they were thrown out into the fire. அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். But the fire became just like a wind there. ஆனால் அங்க எரிகிற அக்கினி ஒரு காற்றை போல தான் மாறினது. Situation changed. சூழ்நிலை மாறினது. And it became a blessing for them. அது ஒரு ஆசீர்வாதமாகவே அவர்களுக்கு மாறி போனது. Because they were with the full of faith and full of hope. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. The same way, if we have full of power, full of faith, full of Holy Spirit, அதேபோல் நாமும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாக இருந்தால் என்று சொன்னால், this kind of situation will be changed into a blessing in our life. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாகவே மாறும். So we must have assurance about our soul. இந்த காரியங்களை குறித்து நம்ம ஆத்துமாவிலே ஒரு உறுதியை ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். Hallelujah. Hallelujah. We must have assurance soul. Yes, my soul is in the protection of God's hand. நமக்குள் ஒரு உறுதி தேவை, என்னுடைய ஆத்துமா தேவனுடைய பாதுகாப்பினுக்குள் இருக்கிறது என்று. Should have that assurance every time. எல்லா நேரத்திலும் அந்த ஒரு உறுதியை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So what was the third prayer? மூன்றாவது ஜெபம் என்ன? Verse 60. 60ஆம் வசனம். He said that, Lord, do not hold this sin against them. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். We know Jesus also prayed while on the cross, forgive them.
இயேசுவும் கூட சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். So here he was also praying for them, Lord, don't hold the sin because they don't know what they are doing. ஸ்தேவானும் கூட இயேசுவை போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறான். In the great teaching of Jesus taught us about the prayer. இயேசுவினிடத்தில் ஒரு பெரிய ஒரு பாடம் அவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர் ஜெபத்தை குறித்த அநேக காரியங்களை சொன்னார். The Matthew 6:12 it's written that மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Forgive us our debts as we also have forgiven our debtors. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். That means forgive us our sin, our everything, Lord, because I also gave forgiveness to others. ஏனென்றால் கர்த்தாவே எங்கள் பாவங்களையும் எங்கள் கடன்களையும் மன்னியும், ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களையும் அவர்கள் வைத்திருந்த கடன்களையும் மன்னித்தோமே. Hallelujah. Hallelujah. Those who are abusing me, those who are persecuting me, I am just giving forgiveness. யார் என்னை நிந்திக்கிறார்களோ என்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Do you have that heart in your life? உங்களுக்கு அந்த இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Do you have the heart of forgiveness in your family? உங்கள் குடும்பத்தில் மன்னிக்கிற இருதயம் உண்டா? Do you give forgiveness to your husband? உங்கள் கணவருக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுக்கிறீர்களா? Do you give forgiveness to your wives? உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. In every problems will you forgive to others? நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பீர்களா? மன்னிப்பை அளிப்பீர்களா? It's the word of God. It is the says here. இது தேவனுடைய வார்த்தையானது இங்கே சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So after that Stephen just died there. அதுக்கு பின்பாக ஸ்தேவான் அங்கே மரித்து போனான். So there we can see the three prayers of Stephen. அங்கே மூன்று ஜெபங்களை ஸ்தேவான் ஏறெடுத்த மூன்று ஜெபங்களை நாம் பார்க்கலாம். In the opposite situation Stephen said three prayers. எதிர்மறையான சூழ்நிலையில் போதும் ஸ்தேவான் மூன்று ஜெபங்களை ஏறெடுத்தான். And he died there. அங்கே அவன் மரித்தும் போனான். There is a question. அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. What happened? God doesn't love Stephen? அங்கே ஒரு கேள்வி, ஏன் தேவாதி தேவன் ஸ்தேவானை நேசிக்கவில்லையா? What happens? God does not loving Stephen there. என்ன நடந்தது? ஏன் மரித்து போனான்? ஸ்தேவானை இயேசு நேசிக்கவில்லையா? Because God saved the Hebrew brothers from the fire. அக்கினி சூளையின் போது எபிரேய வாலிபர்களை தேவாதி தேவன் விடுவித்தாரே. And even God saved Daniel from the lion's den. சிங்க கபியிலிருந்தும் தானியேலை விடுவித்தாரே ஆண்டவர். But here what happened? He was stoned and died. ஆனால் இங்கே என்ன நடந்தது? அவன் கல்லெறியப்பட்டு மரித்து போனான். Then where is God? தேவன் எங்கே? இயேசு எங்கே? There can be question there. அங்கே ஒரு கேள்வி எழும்பக்கூடும். That is the power of God's love. அதுதான் தேவ அன்பின் வல்லமை. Hallelujah. Hallelujah. In the book of Acts we can see that the many apostles were passed away by others. இங்க நாம் வேதத்திலே பார்க்கும்போது अनेक அப்போஸ்தலர்கள் மற்றவர்களாலே கொல்லப்பட்டார்கள். Even James, he was beheaded. யாக்கோபும் கூட அவன் சிறைசேதம் பண்ணப்பட்டான். John the Baptist, he was beheaded. யோவான் ஸ்நானகரும் சிறைசேதம் பண்ணப்பட்டார். And even Jesus himself was crucified on the cross. இயேசுவும் கூட மற்றவர்களாலே அவர் சிறையிலே அறையப்பட்டார். And the apostle Peter, upside down, he was crucified. பேதுரும் கூட சிலுவையிலே தலை கீழாக சிலுவையில் அறையப்பட்டான். The same way Paul was also died. அதே போன்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட மரித்தார். Hallelujah. Hallelujah. Where is God's love? ஆனால் தேவனுடைய அன்பு எங்கே? That's the God's love. அதுதான் தேவ அன்பு. Hallelujah. Hallelujah. Because they know going after Jesus Christ is taking the cross. அவர்கள் இயேசுக்கு பின்னே போய் தங்கள் சிலுவைகளை சுமந்து கொள்கிறார்கள். When Stephen died, Paul stood up there as a preacher. ஸ்தேவான் மரித்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே பிரசங்கியாளராக எழும்பினார். Hallelujah. Hallelujah. Because Paul himself ordered everything and Stephen died. ஆனால் அங்கே பார்க்க முடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே अनेक காரியங்களை கட்டளையிட்டார். ஆனால் ஸ்தேவான் மரித்து போனார். And God changed the situation into another missionary, that is Paul. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஸ்தேவான் மரித்த பிறகு ஒரு புதிய ஒரு மிஷனரியை அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த இடத்துல ஏற்படுத்தி உயர்த்தினார். So whatever the martyrdom happens, the book of Acts, the church was growing like anything. ஆனால் எந்த காரியங்கள் உபத்திரங்கள் ஏற்பட்டாலும் சபையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. So
God is doing marvelous things. Everything is doing marvelously. அவர் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதமான காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். And we are also in church. நாமளும் சபையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. God is making many things in our lives. தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே अनेक காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். So what we have to do, we don't give up our life. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்ம வாழ்க்கையிலே கைவிட்டு அதை விட்டு ஓடி விட கூடாது. We don't leave the church but be in the church because it's a bride. சபையை விட்டு நாம் விலகி போக கூடாது, சபைக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are bride, so we must be in the bride, means in the church. நாம் மணவாட்டியாக இருப்பதினால் சபைக்குள் இருக்க வேண்டும். That means the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் இருக்க வேண்டும். And see the marvelous things of Christ that he is making here. தேவனாகிய கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களை, சபையிலே செய்கிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். I am concluding the message here. என்னுடைய வார்த்தையை நான் இப்போது முடிக்கிறேன். And through this let us taste the Christ love. இது மூலம் நாம் என்ன ருசிக்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Not only through the blessing but through the pain, let us experience the Lord's love. ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, வலியிலும் வேதனையிலும் தேவனுடைய அன்பை உணர கடவோம். Hallelujah. 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 Let us close our eyes. நாம் கண்களை மூடுவோம். And let us see and let us look at God's and see the miracles. தேவாதி தேவனை பார்ப்போம், அவருடைய அற்புதங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். Let us have some impact to the Stephen's message in our life. ஸ்தேவானுடைய செய்தியின் மூலமாக ஏதோ ஒரு தாக்கம் நம் வாழ்வில் இருப்பதாக. Heavenly Father, I come to thy presence. பரலோக தேவனே, உங்க சமூகத்தில் வருகிறோம். Lord, I submit everyone into thy hands. ஆண்டவரே, அனைவரும் கரத்திலே கொடுக்கிறோம். Lord, thanks for thy love in our life. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உங்கள் அன்புக்காக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Lord, teach us. ஆண்டவரே, எங்களுக்கு போதிப்பீராக. Lord, teach us to love you in every situation. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்று தருவீராக ஆண்டவரே. Lord, teach us to see the vision in every situation. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் தரிசனத்தை பார்க்க எங்களுக்கு கற்று தருவீராக. Lord, teach us to glorify your name in every situation. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்று தருவீராக. Lord, teach us to hold you, be in the body of Christ in every situation. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் சரி, சரீரமான கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உம்மை ஆண்டவரே பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. Thank you for teaching us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி. Bless us. ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் எனக்கு நல்ல பிதாவே. Amen. Amen. Let us clap and give thanks to God. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. At the same time, let us stand in the presence of God and we will take offering. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று காணிக்கைகளை செலுத்துவோம். And brothers will take the offering by come to your side. உங்கள் அருகில் சகோதரர்கள் காணிக்கை பைகளை கொண்டு வரும்போது உங்கள் காணிக்கையில் அதிலே போடலாம். You just remain in your place. நீங்கள் உங்கள் இடத்திலே அமர வேண்டும். எழுந்து நிற்க வேண்டும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும்
அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Let us close our eyes and we will pray for the offering tithe and upcoming week for the prayers, let the protection of the families and also birthday, wedding anniversary we will remember in prayer. நாம் கண்களை மூடி ஒரு விசை காணிகளுக்காக, இந்த வாரம் நடக்கவிருக்கிற உபவாச கூட்டத்திற்காக, ஏற்ற ஜெப விண்ணப்பங்களுக்காக, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஒரு விசையாக ஜெபிப்போம். And I request Brother Dharmaraj to lead us in prayer. பிரதர் தர்மராஜ் அவர்கள் நம்மளை ஜெபத்தை நடத்துவார்களாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். ஜெபத்தை கேட்டு உம்முடைய தாசனுக்கு நீ கொடுக்கிற சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. அதுபோல இந்த நாள் ஆண்டவரை செய்தி கொடுத்த தாசனோடு உம்முடைய கரம் எங்களோடு இருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாசனை மூடி மறைத்து உம்முடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாடல் பதி ஆசீர்வதித்தீரே நன்றி. அதுபோல இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாட்களுக்கான கூட பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். அவர்களை அநேக பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். காணிக்கை தசம பாவங்களை கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு உங்களுடைய கரம் இருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ആമേൻ. എൻ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രിൻ, എൻ മുഴുവനുള്ള പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രിൻ. എൻ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രിൻ, കർത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതെ. ആമീൻ. പിതാവാകിയ ദേവനുടെ അൻപും കുമാരനായ യേശുക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധ ആവിയാണവരുടെ അന്യോന്യ ഐക്യ സമാധാനവും നാണയവരുടെ ഇന്നും എപ്പോഴും ഇരിക്കുമാറാകട്ടെ. ആമീൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ.